ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுவையின் மாரி சேனல். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அரிசினிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இருக்க பாருங்கள், அந்த பொரியலும் செய்ய போகிறோம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. இது நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க அரிசினிக்காய் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடலாம். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது நல்லா இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. எப்பவுமே இந்த அரிசினிக்காய்க்கு மஞ்சள் பூசணிக்காய்க்கு இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் கடைசியில் சர்க்கரை போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை, தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான அரிசினிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் ஆயிலுங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க, மல்லி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம்,
மிளகாய் ஒரு 2 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். 2 மிளகாய் கிள்ளி போட்டு லேசாக வதக்கி விட்டுடலாம். தேங்காய் ஒரு கை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கட் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடலாம். அப்போ தான் காரம் அடிக்கும். இல்லை மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்குறோங்க. அதை அப்படியே கத்திரிக்காய்க்குள்ளே போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கால் டீஸ்பூன் கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள், மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாங்க. பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம்.
கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாங்க. இது கூட எண்ணெய் இருந்தாலும் சரி அப்படியே அதுலேயே வடித்து விட்டுறலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். மூடி வைக்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரசணிக்காய் பொருளும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.